ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன சம்மர் வெயில் நல்லா மண்டையை பொழக்குதா? சரி, ஏசியை போட்டுக்கிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்கார கம்பெனி ஓனர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். இந்த பையன் அவனுக்கு இந்த கம்பெனி இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அவன் படித்தது என்னமோ எம்பிஏலாம் படிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா அவங்க அப்பா படிக்க வச்சார். ஆனாலும் அவன் அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் அவன் பாட்டுக்கு ஊர் சுற்றுறது, அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானான். ஸோ இதை இந்த அப்பா பார்த்துட்டே இருந்தார். அவர் நினைக்கிறாரு, என்னடா அந்த பையன் நம்ம எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தார். இப்படி கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறமா சடனாக ஒரு நாள் அந்த கம்பெனி ஓனருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சான். அப்போ அவர் இந்த பையனை கூப்பிட்டு, தம்பி இப்போவாவது நீ இதில் கம்பெனியில் நீ போய் வேலை செய்ய அப்படின்னா, அப்பா நீ தான் நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கியே, அப்புறம் எதுக்குப்பா நானும் கஷ்டப்பட்டு காசு சேர்க்கணும், இதை என்ஜாய் பண்ணுறதுக்கே எனக்கு இன்னும் 3 ஜென்ரேஷனுக்கு நான் என்ஜாய் பண்ணாலும் இந்த சொத்து முடியாதேப்பா அப்படின்னு சொல்கிறானா. உடனே இவர் சரி அட்லீஸ்ட் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பாவது பண்ணுடா, இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன்கிட்ட நான் கொஞ்சம் காசு கடனாக வாங்கினேன். அவன் கொடுத்த கடனில் தான் நான் இந்த கம்பெனியை ஆரம்பித்தேன். ஆனால் நான் என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவனை பார்க்க முடியல, அவன் எங்கே இருக்கான்னு தெரியல, அப்படியே நானும் மறந்தே போயிட்டேன். அவனுக்கு திருப்பி அந்த காசை கொடுக்கவே இல்லை. இப்போ அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது அவனுக்கு அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவன் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் தேடி பிடிச்சி அந்த காசை கொண்டு போய் அவனுக்கு சேர்த்துரு, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துரு, அட்லீஸ்ட் அவன் இல்லைன்னா அவன் ஃபேமிலிக்காவது கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாராம். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா காசை விட்ரா பண்ணிவிட்டு அவரை தேடி எப்படியோ அந்த ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தா அந்த ஃப்ரெண்டு இறந்து போயிட்டுருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தான் பெரிய பொண்ணு. அவங்க அம்மா அப்புறம் 2 தம்பிங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே அந்த பொண்ணு தான் பார்த்துக்குதான். அந்த பொண்ணு தான் வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் இந்த 10 லட்சம் ரூபாவை கொண்டு போய், இந்த மாதிரி எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கடன் வாங்கினாரா, அந்த காசை நான் திருப்பி கொடுக்க தான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீ இங்கே பார்த்தா நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, இந்த காசு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு சொல்கிறாளாம், நான் உங்கள் அப்பாவோட கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், எனக்கு இந்த காசு தேவையில்லை, இந்த காசு இப்போ என்னை விட உனக்கு தான் தேவை நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாளாம். உடனே இவன் என்ன சொல்கிற நீ, எனக்கு இந்த காசா, 10 லட்சம்லாம் பெரிய காசே கிடையாது எனக்கு அப்படிங்கிறாளாம். அப்படியா, உன் கம்பெனியோட நிலைமை என்னன்னு இப்போ உனக்கு தெரியுமா? இப்போ உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருக்காரு இல்லையா, அதனால் இந்த கம்பெனியோட பேங்க் லோன் எல்லாம் கட்ட சொல்லி பேங்க்லேருந்து டெய்லி ஆளுங்க வராங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா போட்டி கம்பெனிக்காரங்கெல்லாம் இந்த கம்பெனியை விற்கிறீங்களா, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலமையில கம்பெனி போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு இன்னும் சேல்ரி கூட சரியாக கொடுக்க முடியல, அந்த மாதிரி இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நீ என்னடான்னா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாளாம். அப்போ தான் இந்த பையன் ரியலைஸ் பண்ணுறானா, அட இவ்வளோ பிரச்சனை நடக்குதா எங்கள் அப்பாவோட கம்பெனியில், நான் கூட அப்பா நிறைய காசு சேர்த்து வச்சுருக்காருன்னு நினச்சேனே, அப்போது அதெல்லாமே இதுதானா அப்படின்னா. அப்போ தான் இந்த பையன் புரிஞ்சுக்கிறான், அடடா நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சாலே நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறானா, அப்பா சாரிப்பா அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாராம், தம்பி எந்த வேலையுமே ஈஸின்னு நினைக்கவே நினைக்காத, அந்த வேலையில் நீ இறங்கி செஞ்சாதான் அந்த வேலையோட கஷ்டம் உனக்கு தெரியும். காசு சேர்க்குறது ஒன்றும் சின்ன விஷயம் கிடையாது. அதே மாதிரி சேர்த்த காசை காப்பாற்றுறது அதை விட பெரிய விஷயம். அதனால் எல்லாரும் நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சோன்னாலே நம்ம 1000 பேருக்கு உதவி செஞ்ச மாதிரிப்பா. உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டாக செய். அந்த பொண்ணு பாரு, அந்த பொண்ணு கொடுத்த வேலையை அது கரெக்டாக செய்யுது. அது கடனை அடைச்சிட்ருக்கு, அவங்க அப்பா வாங்கின கடனை. ஆனாலும் அந்த பொண்ணு
இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டா கூட அதுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாளைக்கு இன்னொரு கம்பெனியில் போய் அது வேலை பார்த்தா அது இதை விட ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும். ஆனால் உனக்கு இங்கே விட்டுட்டு நீ வேறு கம்பெனியில் போய் நான் வந்து இது பண்ணுறேன், எம்பிஏ இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, டேய் உன் கம்பெனியே பார்த்துக்க முடியல, நீ என்னடா இன்னொரு கம்பெனியை நடத்துறதுன்னு உன்னை வெளில துரத்திடுவாங்கப்பா. அதனால் உன் நிலமை தான் ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்கிறாராம். இப்படி தாங்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்மளத விட்டுறோம், அடுத்தவன் போயிட்டு அடடா அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே நாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தாலே போதுங்க. ஃபஸ்ட்டு அதுவே நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான். இப்போ அந்த பையன் ஒழுங்காக வேலை பார்த்தான்னு வச்சுக்கோயேன், அவன் ஆஃபீஸில் இருக்கிற எத்தனை பேரோட ஃபேமிலிஸ் வந்து அவன் ஹெல்ப் பண்ணுவான் தெரியுமா? கரெக்டாக சம்பளம் கொடுத்து இது பண்ணாலே போதும். அவன் போய் ஒவ்வொருத்தருக்கும் தான தர்மம் செய்கிறது நெக்ஸ்ட்டு. பட் ஆனால் இதுதாங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளும் எல்லாரும் இதை மனசில் வச்சுப்போம். அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஃபஸ்ட்டு கரெக்டாக பொறுப்போடு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. ஓகே, கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் கதையில் மறுபடியும் பார்க்கலாம். பாய்.